டொட்டோடொயிங் வந்துடுச்சு. என்னது எல்லாமே புரியாத மொழியாக இருக்குது. இந்த இதால் வெட்டி இதுக்குள்ளே இருந்த சிப்பை எடுத்து போட்டு வேறொரு சிப்பை வச்சு அந்த இப்படி இந்த மட்டைக்குள்ளாலேயே திரும்ப செட் பண்ணி போட்டு அனுப்பியிருக்காங்க. எனக்கு அதுக்குரிய காசு வந்து எனக்கு திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியல. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். இன்றைக்கு வந்து ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கினேன். இன்றைக்கு இல்லை, நான் புதன்கிழமை ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கினேன். பாருங்கள், இப்போ அந்த பவர் பேங்க் எனக்கு கையில் கிடச்சிட்டுது. இந்த பவர் பேங்கை தான் நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்டோவால் எனக்கு கொரியர் சர்வீஸால் கிடைச்ச அந்த ரெசிப்ட். இதுதான் அந்த பவர் பேங்க். இதில் வந்து என்னுடைய அட்ரஸ் இருக்குது. இந்த பாருங்கள், லைஃப் மொபைல் என்ற இடத்துல நான் வாங்கினேன். இந்த பவர் பேங்க் வந்து கிட்டத்தட்ட எனக்கு மொத்தமாக முடிஞ்ச காசுன்னு பார்த்தீங்கன்னா 16,892 ரூபா 88% தான். அதாவது 16,900 ரூபா தான் எனக்கு செலவானது. நான் இந்த டைம் வந்து இந்த பவர் பேங்கை வாங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12.5% ஆஃபர் போட்டிருந்தவங்க. அந்த ஆஃபரை பயன்படுத்தி தான் நான் வாங்கினேன். அதனால தான் எனக்கு 16,900 ரூபாய்க்கு வாங்கக்கூடியதாக இருந்தது. இல்லாட்டி வந்து இதில் விலையை பார்த்தீங்கன்னா 18,250 ரூபா போட்டிருக்காங்க. 18,249 ரூபா போட்டிருக்காங்க. 18,250 ரூபா தான் முடியும். சரி வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 16,900 ரூபாய்க்கு இந்த பொருள் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லணும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாவிச்சு ரெக்கமெண்ட் பண்ணபடியாக தான் நான் இன்றைக்கு இந்த பவர் பேங்கை வாங்கியிருக்கிறேன். நான் நிறைய நாள் இதை வாங்கணும் ட்ரைவ் பண்ணி இன்றைக்கு தான் எனக்கு இது வாங்க கிடைச்சது. அதுவும் இப்படி ஆஃபர் போட்டபடியாக தான் நான் வாங்கினேன். சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. பாருங்கள், இப்போ இந்த டேபிளில் இந்த பவர் பேங்கை வச்சுருக்கிறேன். நான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு வெப்பன்ஸ் கொஞ்சம் தேடி தெரிஞ்சு நான் எதாவது அன்பாக்சிங் பண்ணோம்னு கடைசியாக ஒன்றுமே கிடைக்கல. இப்போ இந்த குண்டூசி ஒன்று தான் கிடைச்சது. இந்த குண்டூசியால் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே. முதல்ல வெங்கால பக்கம் இருந்து பிரிப்போம். சரி, இந்த டேப் போட்டு இருக்கிற கலட்டுவோமே. ஃபோக்கஸ் வருது, கேமராவையும் பார்க்கணும், அதே நேரத்தில் அன்பாக்சிங் பண்ணணும். ரைட், இப்படி ஒரு கீறிட்டன் கலந்துருக்கணுமே. கொஞ்சம் பவராக தான் கீறினேன். ரைட், ஓப்பன் ஆகிட்டு வாங்க மற்ற பக்கம் ஒரு கீரலை போடுவோம். பெரிய ஒரு அன்பாக்சிங் டூலாக இருக்கிறபடியாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ரைட், வேற முடிச்சாச்சு. ரைட், இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கவரை தூக்கி போட்டுருவோம். பாருங்கள், எம்ஐ பிராண்ட்ற பவர் பேங்க். பாருங்கள், இந்த கோனரில் எம்ஐன்னு அடிச்சிருக்கு. வெள்ளை கலர் பவர் பேங்க். பாருங்கள், இந்த எம்ஐ பிராண்ட்ற பவர் பேங்க் எப்படி இருக்குதுண்டு. பாருங்கள், இதில் எம்ஐன்னு அடிச்சிருக்காங்க. இதில் அந்த பவர் பேங்கோட படம் போட்டிருக்காங்க. பாருங்கள், வெள்ளை கலர். இதில் 30,000 mAhன்னு அடிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், மைக்ரோ யூஎஸ்பி, யூஎஸ்பிசி, யூஎஸ்பிஏன்னு போட்டிருக்காங்க. இந்தியாவில் எம்ஐன்னு அடிச்சிருக்காங்க, வேறு ஒன்றுமே அடிக்கல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோட் ஒன்று அடிச்சிருக்காங்க. அதில் சைனாவில் எழுதியிருக்காங்க, சைனா மொழியால் எழுதியிருக்காங்க. பாருங்கள், இதுலேயும் 30,000 mAh 30,000 mAhன்னு அடிச்சிருக்காங்க. இந்தியாவில் யூஎஸ்பி அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். சரி, இதில் பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த ஸ்டிக்கரை உரிச்சா ஓப்பன் பண்ண மாதிரி தான். சரி, உரிப்போம். புக்ஸே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சரி, உரிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. ஆனால் இதே நேரத்தில் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுண்டு. வாவ், வேறு லெவல். இது பாருங்கள், இதில் பவர் பேங்க் இருக்குது. பக்கத்தில் அந்த கேபிள் வச்சுருக்குறாங்க இந்த பக்கத்தில். இப்போ எடுப்போம் இதை வெளியில். டொட்டோடொயிங் வந்துடுச்சு. பாருங்கள், பவர் பேங்க் சரியான பாரமாக தான் இருக்குது. எந்த பெருசாக இருக்குன்னு பாருங்கள்.
நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. வெயிட் வேறு இருக்கட்டும். பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். இஞ்சால பக்கம் ஒரு கேபிள் இருக்குது. அந்த கேபிளை என் வெளியில் எடுப்போம். ரைட், கேபிளும் வெளியில் வருது பாருங்க. ஒரு சி டைப் கேபிள் ஒன்று வந்திருக்காங்க. இஞ்சால யூஎஸ்பியோடு சேர்ந்த மாதிரி பாருங்க. இது வேறு இருக்கட்டும். வேறு என்ன இருக்குது புக்ஸுக்குள்ளே? வேறு ஒன்றுமே இல்லை இந்த புக்ஸுக்குள்ளே. அவ்வளோதான். சரி, இங்கே பாருங்களேன். இது அப்படியே எடுக்கலாம் வெளியில். அவ்வளோதானா? இழுத்து பார்ப்போம். அவ்வளோதான் இல்லையே. இங்கே பாருங்க. இந்த பாக்ஸ் அப்படியே வெளியில் கழட்டி எடுக்கலாம். அது வேறையாக வந்துட்டுது. இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இது சும்மா மேலால் இருந்த ஒரு பாக்ஸ். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா பேப்பர் இருக்குது பாருங்கள். என்னது, எல்லாமே புரியாத மொழியாக இருக்குது. சரி, இதை வைப்போம். இஞ்சால பாருங்கள், இன்னொரு புக் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயும் சைனாவால் தான் எழுதியிருக்காங்க. சைனா ப்ராடக்டை வாங்கினா இதான் நிலைமை. இங்கிலீஷால் என்ன சரி, ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷால் போடலையே. சரி, இதுவும் இருக்கட்டும், வைக்கிறேன். அதை இப்போ இந்த ஸ்டிக்கரை உரிச்சு பார்ப்போம். பவர் பேங்க் உள்ளுக்குள்ளே உரிச்சிட்டேன். ரைட், வெல்கம் டு trincomalee at Sivajeyan home. டொட்டோடாயின் வந்துட்டார். பாருங்களேன் எப்படி இருக்குது. நல்ல ஒரு ஷைனிங்காக, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இதுலேயும் டீட்டெயில்ஸ் போட்டுக்கிறாங்க. 30,000 mAh, 3 வருஷம் வேர்ல்டு வேர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 2022 OTC என்று போட்டிருக்காங்க. ரைட், இவரையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு ஸ்டிக்கர் தான் பாருங்கள், கம் ஒட்டுது. சரி, இவரை இதில் ஒட்டி வச்சுடுவோம். பாருங்கள், 2 யூஎஸ்பியும் அவுட்புட்டாம். இந்த சி டைப் வந்து இன்புட் அல்லது அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த பின், இது என்ன பின் என்றால் போட்டுக்கோங்களேன், ஏதோ ஒரு பின் உண்டு. மைக்ரோ யூஎஸ்பியாம். இது வந்து மைக்ரோ யூஎஸ்பியாம். இது சி டைப்பாம். இது வந்து யூஎஸ்பி போர்ட். இந்த மைக்ரோ யூஎஸ்பியாலையும் சார்ஜ் பண்ணலாமாம், சி டைப்பாலையும் சார்ஜ் பண்ணலாமாம். அதுமாதிரி இந்த சி டைப்பாலையும் கரண்டை வெளியில் எடுக்கலாம், இந்த இதுலேயும் அடித்து கரண்டை வெளியில் எடுக்கலாம். சரி, நல்லா தான் இருக்குது. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பொக்கையில் வச்சு கொண்டு திரியலாமான்னு பார்த்தா இந்த பெருசாக இருக்கே. கிட்டத்தட்ட இந்த A70 ஃபோனை வச்சு காட்டுன்னு பாருங்கள் பக்கத்தில். இது வந்து இந்த A70 ஃபோன். இது வந்து இந்த பவர் பேங்க் பாருங்கள் எந்த உயரமாக இருக்குண்டு. இது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. A17 ஃபோனை விட கொஞ்சம் தான் இது பதிவு. ஆனால் மொத்தத்தை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. சரி, பாவிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பார்கோட் மாதிரி இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க தானே. இதில் வந்து அந்த சுரண்டி நம்பர் ஒன்று பார்க்கலாம். அந்த நம்பரை சுரண்டி பார்த்துட்டு அந்த பார்கோட்டை ஸ்கேன் பண்ணி இதில் இருக்க ஒரு வெப்சைட் ஒன்று தெரியுது பாருங்கள். தூரத்தில் வச்சு நான் காட்டுறேன். அந்த வெப்சைட்டுக்கு போய் இது ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன்னு பாருங்கள். இந்த சுரண்டுறேன், இந்த பார்கோட்டை சுரண்டி இல்லை, பார்கோட்டுக்குள்ள அந்த சுரண்டி அதில் நம்பர் ஒன்று பார்க்கணும். அந்த நம்பரை நான் இப்போ சுரண்டி பார்க்குறேன் பாருங்கள். சரி, சுரண்டி நம்பர் எடுத்துகிட்டு நான் இப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். சரி, நான் இப்போ இதில் இருக்க QR கோட்டை ஸ்கேன் பண்ணி இந்த நம்பர் அடித்து செக் பண்ணி பார்த்தேன். நான் ஒரிஜினல் தான் காட்டுது. சரி, நீங்களும் இப்படி MI பிராண்டுகளை வாங்கக்குள்ளே அந்த வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் இப்போ சார்ஜ் போட்டிருக்கிறேன். சி டைப்பால் சார்ஜ் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், லைட் பத்துது, சார்ஜ் ஏறுது. ஒரு விதம் தான் இப்போ ஏறி இருக்குது. அங்கால இன்னும் 4 லைட் பற்றணும். ஒரு விதம் தான் இப்போ அந்த ஒரு லைட் தான் இப்போ ஏறிக்கொண்டு இருக்குது. இதுதான் அந்த கேபிள் பயன்படுத்துறதுக்கு தந்தவங்க. இதில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணலாம், ஒரு பக்கத்தால் கேமராவை சார்ஜ் பண்ணலாம். தேவையான சி டைப்பாலையும் எதுவும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து புதன்கிழமை வாங்கினான். இந்த ப்ராடக்ட் வந்து வியாழக்கிழமை எனக்கு கைக்கு கிடச்சிட்டு, அதாவது திருவண்ணாமலைக்கு வந்துட்டுது.
ஆனால் இன்னொரு ப்ராடக்ட் அதாவது டராஸில் வாங்கினேன். டராஸில் வந்து ஒரு சிப் ஒன்று வாங்கினேன், 64 GB சிப் ஒன்று வாங்கினேன். நீங்கள் வந்து டராஸில் இப்படியான பொருட்களை வாங்கக்குள்ள கம்பெனியை கொஞ்சம் சரி பார்த்துக்கொள்ளுங்க. நான் வாங்கின கம்பெனியும் வந்து 92% வந்து அவங்களோட ரிவ்யூ வந்து ஓகேயாக இருந்தது. இருந்தாலும் அந்த சிப் வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு நான் இதோட அங்கால போடுறேன் பாருங்கள். டராஸில் வாங்கின பார்சல் இவங்க எப்படி சீட்டிங் மேலே பார்க்குறான்னு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணக்குள்ளே இப்படி இருந்தது. இந்த மட்டை இவ்வளோ வளையல் லைட்டாக தான் மேலே வளைஞ்சிருந்தது. அப்போ என்னடா இதுக்கால வளைஞ்சிருக்குன்னு பார்த்தா இதில் சின்னனா கிளம்பி இருந்துச்சு. சரி இதுக்காலையே இப்படி கிளம்பி பார்த்தேன். சிப்பை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது பாருங்கள். இந்த இதுக்கால இந்த சிப்பை எடுக்கலாம் பாருங்கள். இந்த சிப்பை இந்த இதுக்கால எடுக்கலாம். சரின்னு நான் இதுக்காலே எடுத்தேன் பாருங்கள். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ சிப் விழுந்துட்டுது. ஆனால் விளக்குள்ளே இந்த பொலித்தீனுக்குள்ளே நான் கையால் தான் எடுத்தேன். இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கபடியே நான் உங்களுக்கு கீழே விழுத்தாடி காட்டினேன். பார்த்தேன்டா இந்த பொலித்தீன் அடிச்சிருக்கும். இதில் சிப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த மெல்லிய பொலித்தீன் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த பொலித்தீனுக்குள்ளே சிப் வச்சு அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கும். நான் பார்க்கக்குள்ளே இந்த பொலித்தீன் மேல் பக்கம் பாருங்கள் நான் காட்டுறேன். ஒரு பிளேட்டால் கீறி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த ஷைனிங்காக தெரியுதா? இந்த கோடு வந்து இதில் கொஞ்சம் தாண்டி போயிருக்கு. பிளேட்டால் கீறினது யாரோ பிளேட்டால் கீறி இந்த பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? இந்த பிளேட் அப்படியே நீட்டுக்கு வெட்டியிருக்காங்க. இந்த இதால் வெட்டி இதுக்குள்ளே இருந்த சிப்பை எடுத்து போட்டு வேறொரு சிப்பை வச்சு அந்த இப்படி இந்த மட்டைக்குள்ளாலேயே திரும்ப செட் பண்ணி போட்டு அனுப்பியிருக்காங்க எனக்கு. நான் போட்டு பார்த்தேன் சிப் வேலை செய்யலை. இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னும் காசை திரும்பி தாரதா இந்த மாதிரியான ஒன்றுமே சொல்லலை பாருங்கள். இதுதான் நான் வாங்கின கடை. 5 years வாரண்டின்னு வேறு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த சிப் வேலை செய்யதில்லை. சரி பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த சிப்பை இப்போ நான் டராஸ் கம்பெனிக்கு போய் ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். அதாவது ட்ரிங்கோவில் இருக்கிற அந்த ஏஜென்ட்டுக்கு போய் ரிட்டர்ன் அனுப்ப போகிறேன். பார்ப்போம் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. நான் ஆன்லைனில் அந்த ரிட்டர்ன் அனுப்புறதுக்குரிய ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். சரி நான் இப்போ டராஸ் கம்பெனிக்கு போகிறேன். அவங்களோட அந்த ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி உறவுகளே, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு சீட்டிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மேக்ஸிமம் அந்த கம்பெனியால் ஏமாற்றலுமோ அவ்வளோ ஏமாற்றிருக்காங்க. நான் அதை டராஸ் ஏஜென்ட் அந்த டராஸ் ஷிப்பிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த சிப்பை வந்து நான் ரிட்டன் அனுப்பிட்டேன். ஆனால் அதுக்குரிய காசு வந்து எனக்கு திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியல. ஆனால் நான் எந்த பக்கம் இருந்து செய்ய வேண்டியதை நான் ரிட்டன் பண்ண வேண்டியது தான் ரிட்டன் பண்ணிட்டேன். எந்த வேலையை சரியாக செய்துட்டேன். ஆனால் அவங்க வந்து அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து என்ன மாதிரி தாராங்கன்னு தெரியல. இதுதான் வந்து அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஸ்லிப் கொண்டு தந்தவங்க. அதில் சகல டீட்டெயில்ஸும் போட்டு தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க ஒரு கிழமையில் உங்களுக்குரிய காசு வந்து பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமெண்டு. ஆனால் என்ன நடக்குமென்னு தெரியல. நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் செய்யல கொஞ்சம் அவதானமாக இருங்க. அந்த கம்பெனி எப்படியான கம்பெனிலாம் தெரிஞ்சு போட்டு நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து லைஃப் மொபைல் என்ற வெப்சைட்டில் வாங்கினான். பே பண்ணி தான் வாங்கினான். ஆனால் சிப் வந்து பே பண்ணலை. பே பண்ண முன்னம் நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து ஆர்டர் பண்ணேன். அப்படி இருந்தும் அவங்க வந்து நான் இருக்கிற இடத்துக்கு டெலிவரி பண்ணலை. கிளிநொச்சிக்கு தான் டெலிவரி பண்ண சொன்னேன். ஆனால் கிளிநொச்சிக்கு டெலிவரி பண்ணலை. ஆஃபீஸுக்கு வந்து எடுக்க சொன்னவங்க. சரி என் ஆஃபீஸுக்கு போய் எடுத்து ஆஃபீஸில் வச்சு பேக்கிங் உடைச்சி பார்த்தேன். அப்போ வந்து இந்த சிப் வந்து அந்த பெட்டி உடைச்சி எடுத்துருந்ததை நான் பார்க்கல. பிறகு ரூமுக்கு கொண்டு வந்து அப்புறம் தான் பார்த்தேன். பிறகு இங்கே வந்து அப்புறம் தான் என் கிளிநொச்சியில் வந்து டராஸில் அந்த ரிட்டர்ன் அனுப்பக்கூடிய அந்த ஷிப்பிங் இது இல்லை, ஆஃபீஸ் வந்து இல்லை, திருவண்ணாமலைலாம் இருக்குது. அப்போ நான் நேற்று திருவண்ணாமலைக்கு வந்து அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். என்ன நடக்கும்னு தெரியல. சரி ஒரு கிழமை பிறகு பார்ப்போம். அப்படி எதுவும் ரிட்டர்ன் பண்ணலை, இல்லை அது எதுவும் மோசடி எதுவும் நடந்து அப்படி எதுவும் ஏமாற்றப்பட்டிருந்தேன்னா கட்டாயம் அந்த கம்பெனியோட பேரோட சகல டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக தரேன். நான் இதோட இந்த வீடியோ நிறைவேற்றுறேன். நீங்களும் இப்படி ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஏமாந்துறாங்க. சரி நன்றி வணக்கம் பாய்.